இந்த ஃபேன் பேஸ், இந்த ஃபேன் மொமெண்டம் வச்சே நீங்க வந்து ஒரு ஆட்சி, அதிகாரம் பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதனால அச்சுறுத்தலால நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவுகள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அது மக்களுடைய தோல்வியா நான் பார்க்கிறேன். அது மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சறுக்கலா, ஒரு இடையூறா, ஒரு கேப்பா, ஒரு வேக்யூமா நான் பார்க்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் சமரசம் அடைந்து அந்த இடத்துல ஸ்டாக்னன்ட்டாவோ, தேங்கியோ நின்றாது. எங்களோட அடுத்த கட்டம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். நாங்க அந்த மக்களுக்காக நிக்கிறோம்னு தொடங்கியாச்சு. 2010ல கட்சி தொடங்கியாச்சு. அதற்கு உண்மையாக இறுதி மூச்சு வரைக்கும் நிப்போம். அது எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் கட்சியை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் வந்து எங்களோட தலைமையும் வழி நடத்திட்டு இருக்கிறதுனால, அதை நோக்கி கட்டாயம் பயணிப்போம். எங்களுக்கு இடையூறு குடுக்குது அப்படின்னா, அது புதுசல்ல அப்படிங்கிறது. ஏன்னா நாங்க ஐயா கலைஞர் இருக்கும்போது, ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கட்சி தொடங்கியவர்கள் நாங்க. அதனால இந்த இடையூறுகளுக்கு வந்து நாங்க நாங்க பிரிப்பேர்டா தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனால் இதற்கப்புறம் கட்டாயம் திரைத்துறையிலேருந்து மக்கள் வந்து ஒரு தலைவனை தேடவே மாட்டாங்கங்கிறதுக்கு ஒரு சிறந்த பாடமாக வரக்கூடிய தேர்தல் அமையுங்கிறது தான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு.